தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை பாடியநல்லூரை சேர்ந்தவர் வெங்கடேசன் என்ற மிளகாய் பொடி வெங்கடேசன் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர். இவர் பாஜவில் சேர்ந்தார். அவருக்கு தமிழக பாஜவின் ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. சமீபத்தில் மதுரையில் நடந்த பாஜ மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். அப்போது அமித்ஷாவை வரவேற்க பாஜ அமைத்த குழுவில் மிளகாய் பொடி வெங்கடேசனும் இருந்தார். அமித்ஷாவை அவர் வரவேற்கும் போட்டோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடியை பாஜ கட்சியில் சேர்த்திருப்பதாகவும் மத்திய அமைச்சரையே அவர் வரவேற்று இருப்பதாகவும் திமுக குற்றம் சாட்டியது. இதற்கிடையே அமித்ஷாவை வரவேற்கும் போட்டோவை தனது சோசியல் மீடியாவில் வெளியிட்ட மிளகாய் பொடி வெங்கடேசன் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா மாநில போலீசாரையும் டாக் செய்திருந்தார். இந்த நிலையில் மிளகாய் பொடி வெங்கடேசனை திடீரென செங்குன்றம் போலீசார் கைது செய்தனர். மிரட்டி பணம் பறித்ததாக அவர் மீது 2 தொழிலதிபர்கள் புகார் செய்தனர். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மிளகாய் பொடி வெங்கடேசனை கட்சியிலிருந்து நீக்கி பாஜ நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன், கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் ஓபிசி பிரிவின் செயலாளர் பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் வெங்கடேசனை நீக்குவதாக அறிவித்தார். அவருடன் கட்சியினர் யாரும் எந்தவித தொடர்பும் வைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். இந்த நிலையில் மிளகாய் பொடி வெங்கடேசன் பற்றி திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுகுறித்து போலீசார் கூறியது, மிளகாய் பொடி வெங்கடேசன் மீது தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானாவிலும் வழக்குகள் உள்ளன. செம்மரக்கட்டை கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கட்ட பஞ்சாயத்து, பண மோசடி, துப்பாக்கி காட்டி மிரட்டியது உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல் நிலுவையில் இருக்கின்றன. செம்மரம் கடத்தலுக்காக அவரை பலமுறை ஆந்திர போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறது. ஆவடி போலீசாராலும் அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். ஆந்திரா, தெலுங்கானாவின் சில வழக்குகளில் அவர் தேடப்படும் குற்றவாளியாகவும் இருக்கிறார். தொழில் அதிபர்களை மிரட்டிய வழக்கில் இப்போது அவரை கைது செய்திருக்கிறோம் என்று போலீசார் கூறினர். அமித்ஷாவுடன் எடுத்த படத்தை சோசியல் மீடியாவில் போட்டபோது 3 மாநில போலீசாரை அவர் டாக் செய்தது பற்றியும் விசாரணை நடக்கிறது. நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று மிரட்டும் விதமாக அவர் இந்த காரியத்தை செய்ததாக போலீசார் கருதுகின்றனர்.